வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து வாரணாசி அப்படின்னு சொல்லக்கூடிய காசி மாநகருக்கு பயணம் செய்ய போறோம். 2 முக்கியமான விஷயங்கள் அங்க பார்க்க போறோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதர் ஆலயம். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மணிகர்ணிகா காட். பயணப்பட்டுட்டு இருக்கோம். வானூர்தி மூலமா பயணம் செஞ்சோம். ஒரு அருமையான, மறக்க முடியாத ஒரு பயணமா இருந்தது. மேகங்களினூட நம்ம போயிட்டு இருக்கிறது ஒரு பரவசமான ஒரு நிலை இல்லையா? காசி மாநகருக்கு வந்தாச்சு. வாரணாசி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இரவு நேரத்தில் வந்து சேர்ந்தோம் நம்ம. G20யோட இதெல்லாம் அப்படியே வச்சு வெல்கம் டு வாரணாசி, கோவில் நகரம், ஒரு கர்ம பூமி. ஏர்போர்ட்ல இருந்து நம்ம வந்தாச்சு. இப்போ வந்து அடுத்த நாள் காலை நம்ம கோயில்களுக்கு செல்றதுக்குண்டான இது ராமர் கோயிலுக்கான பதாகை ஒன்று வச்சிருக்காங்க. கோவில் வாசல்லே பூக்கள்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணி, வட இந்திய பெண்மணி. நம்ம முதல்ல நம்ம போக போற கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரோட காவல் தெய்வமாகிய கால பைரவர் கோவில். இதுதான் அந்த கால பைரவர் கோயிலுக்கான நுழைவாயில். குறுகலான தெருக்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி வந்து ரொம்ப பழமையான ஊர் இல்லையா? கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால். நாய் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. காலபைரவர் கோயிலுக்கு போகும்போது இருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வம், அவரோட வாகனம். இந்த மாதிரி குறுகலான தெருக்கள் தான் அங்க நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5000 வருஷங்கள் பழமையான ஒரு நகரம். கால பைரவர் கோவில் தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம வந்து இப்போ போக போறது பாத்தீங்கன்னா, அந்த பழைய காசின்னு சொல்லக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நம்ம அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். இங்க கொஞ்சம் அகலமான தெருக்கள் இருக்குது. கடை வீதிகள்லாம் பார்க்கும்போது, அந்த தெருக்களை பார்க்கும்போது ரொம்ப அப்படி குறுகலான ஒரு தெருவா இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம மணிகர்ணிகா காட் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகக்கூடிய ஒரு தெரு. ரொம்ப குறுகலான சந்துகள் தாங்க இருக்குங்க. அகலமான தெருக்கள்லாம் கிடையாது. அது என்னன்னா, பிரேதம் போய்கிட்டு இருக்கு. இந்த மணிகர்ணிகா காட் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா, நூற்றுக்கணக்கான இறந்தவர்களோட உடல் பிரேதங்களை வந்து எரிக்கக்கூடிய ஒரு இடம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் பக்கத்திலே இருக்குங்க. கோவில்கள் தான், சுற்றிலும் கோயில்கள், நடுவில் வந்து பிரேதம் எரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த விறகுகளை நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த மணிகர்ணிகா காட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரேதங்கள் எரிக்கப்படக்கூடிய இடம். நாங்கள் உணர்ந்த ஒரு விஷயம், ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட துர்நாற்றமே இல்லைங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது வந்து கங்கை நதியோட கரையில் அந்த மணிகர்ணிகா காட் நாங்கள் போயிருந்தோம். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து இறுதி யாத்திரை முடிஞ்சு அந்த பிரேதங்களை வந்து எரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து நேரடியாகவே சொர்க்கத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம். இது இந்துக்களோட நம்பிக்கை. அதுக்குண்டான மரியாதை கொடுக்கப்பட்டு அவர்களோட பூத உடல் எரிக்கப்படுது. இன்னொன்று கூட போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ ஏகப்பட்டது வந்துட்டு இருக்குங்க. இங்கே வந்தால் அந்த 7 நகரங்கள் வேதங்களில் சொல்லப்பட்ட காசி, காஞ்சி, அவந்திகா, உஜ்ஜயினி, அயோத்தியா, மதுரா, அந்த மாதிரி நகரங்கள். அந்த நகரங்களில் பிறந்து வாழ்ந்து இறந்தால் மோட்சம் அப்படிங்கிறது நம்ம இந்து மதத்தோட நம்பிக்கை. இங்கே பாருங்க, இப்போதான் வந்த ஒரு பிரேதம் எரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து எப்படி செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பாருங்களேன். அவங்களோட இறுதி பயணத்துக்கு அப்புறமா இந்த பூலோகத்தை விட்டு முற்றிலுமாக மேலோகம் செல்லக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு எப்படி மரியாதை செய்கிறாங்க பாருங்க. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் எங்களுக்கு. கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு இது. எதனால இங்கே நாங்கள் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட அந்த குருநாதர், இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, சிவா அண்ணா, அவங்க வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க எங்களை.
இங்க வந்து அங்க உள்ள வெட்டியானுக்கு பணம் கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து நீங்க சிவபெருமான் வச்ச அக்னிகுண்டம் இது 5000 வருஷமா எரிஞ்சிட்டு இருக்குதுன்றாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அணையாம கட்டை வச்சு போட்டுட்டே வராங்க. இதுல இருந்து ஒரு இது எடுத்துட்டு இந்த தர்பையில வச்சுட்டு தான் கட்டை வைக்கிறது. அதனால தான் உங்களுக்கு வந்து மோட்சம் அடையலாம். பாத்தீங்களா, சிவபெருமான் கையால் எரிக்கப்பட்ட அந்த தீ அணையாம பாதுகாக்கப்படுது. இந்த தர்பப்புல்ல இருந்து அதை எடுத்து அந்த நெருப்பை எடுத்து வச்சு எரிக்கிறாங்க. இதுதான் அந்த சிவபெருமான் வச்சு விட்டு போன நெருப்புன்னு சொல்றாங்க. ஒரு மறக்க முடியாததுங்க. நான் சொன்னேன், இந்த வெட்டியானுக்கு தானம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த மாந்தி தோஷம் அப்படிங்கிறது விலகிறதா நம்பிக்கை இருக்குங்க. அது உண்மையிலே என்னால் உணர முடிஞ்சுது. ஒரு கெட்ட வாசனையே இல்லைங்க அந்த இடத்துல. நம்ம போய் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஒரு துர்நாற்றம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மோட்சத்துக்கு போகக்கூடிய அந்த வழியில வந்து இப்போ வந்து அதை முடிச்சுட்டு வந்து பெரிய பெரிய மிஷின் எல்லாம் வந்து கொண்டு வந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக இங்கே வந்து ஒன்று பிரித்து செட் பண்ணி எல்லாம் இடித்து இதுக்கும் கங்காவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஏற்படுத்தினாங்க. ஓகேவா, நாம் இப்போ நேராக போயிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம குளிக்க போயிடலாம். குளிச்சுட்டு இப்போ நம்ம விஸ்வநாதர் கோயிலுக்குள்ள வரோம். இது வந்து கேட் நம்பர் 1, காசி விஸ்வநாதர் கோவில் கேட் நம்பர் 1. எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பாருங்க. ஆச்சரியத்தில் ஆச்சரியம். இது கங்கை நதியிலிருந்து நேரடியாக நம்ம காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு பாதை. இங்கே போகும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சலவை கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில். இதனோட நுழைவாயில் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது, பிரம்மாண்டமாக. இதுக்கப்புறமா அப்படியே நம்ம உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். போகும்போது நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த உணவகத்துக்கு போகிறது தான் நம்ம பிளானு. ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. ஆதிசங்கரோட உருவம், திருவுருவ சிலை அங்கே இருக்குது. எஸ்கலேட்லாம் வச்சுருக்கோம். இது ஒரு தளம். இந்த தளத்தில் தான் அந்த கேன்டீன் எல்லாமே இருக்குது. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய அத்தனை இதுவும். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பாரத மாதாவோட திருவுருவம் இங்கே வச்சுருக்காங்க. இதையும் வணங்கி விட்டு தான் நம்ம வந்துட்டு காசி விஸ்வநாதரை போய் தரிசிக்க போக போகிறோம். அதுக்கு முன்னால் கங்கையில் நீராடிட்டு போக போகிறோம். ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்னோட காசி பயணம். இது வாழ்நாளில் ஒரு தடவை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இங்கே தான் நாங்கள் தேநீர் அருந்தி விட்டு அப்படியே கேட் நம்பர் 4 வழியாக அப்படியே வெளியே போனோம். வெளியே போயிட்டு அங்கே கங்கையில் நீராடிட்டு அதுக்கப்புறமா காசி விஸ்வநாதரை வந்து தரிசித்தோம். இப்போ மொபைல் ஃபோனோ இல்லை கேமரா எடுத்து போகிறதுக்கு அலோடு கிடையாது. அதனால் அதை என்னால் படம் பிடிக்க முடியலை. அந்த காரிடாரை மட்டும்தான் என்னால் படம் பிடிக்க முடிஞ்சுது. நீங்களும் முடிந்தால் காசி வாருங்கள், விஸ்வநாதர் அருள் பெறுங்கள். வாழ்க வளமுடன். சிவபெருமான் என்றும் உங்களுடன் துணையாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.